இப்போ 4 பேர் முன்னாடி அணுவை பொண்ணு கிடையாது பையன் சொன்னங்காட்டி அணுவோட அப்பாவும் அணுவை அடிச்சிடுறாங்க கோவத்தில். அவளும் போய் ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிறா. அதாவது இவங்க வீட்டில் 3 பேருமே ஆம்பளை பசங்களாக பிறந்தங்காட்டி கடைசி பையன் அணுவை மட்டும் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு அழகு பார்க்குறாங்க. நாளடைவில் அணுவுக்கு பொண்ணாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவுமே அடிக்கிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்ததுல அவன் பார்க்குறதுக்கு பையன் மாதிரி இருந்தாலும் மனசளவில் அவன் ஒரு பொண்ணுங்கிறத சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே வருத்தப்பட்டு இதுக்கு என்னதான் சொல்யூஷன் சொல்லி கேட்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க டாக்டர். சின்ன பையனாக இருக்கிறான், வளர்ந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அவனும் வளர்ந்துட்டான். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பொண்ணாக மாற்றிட்டாங்க அணுவை. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பையன் பொண்ணாக மாறிட்டானான்னு சொல்லி அதிசயமாக வந்து பார்க்குறாங்க. அணுவுமே ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. இதை பார்த்து அவங்க அம்மா அப்பா இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே இருக்கிறவங்களுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. கேட்குற அணுவுமே மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மட்டும் யோசிக்கிறீங்களே, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அது யாராவது என்னன்னு கேட்டிங்களான்னு சொல்கிறா. அவங்க அப்பாவுமே உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு மிஸ் பியூட்டி ஆகணும்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க அப்பா அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க கலந்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பல பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் உன் கனவுக்கு நான் எங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து அணுவுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்க அண்ணாவும் தம்பி ரொம்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. அணுவை கூட்டிகிட்டு மார்க்கெட் போனால் அங்கே இருக்கிறவங்களும் இது ஒரு பொண்ணு இல்லை பையன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் மிஸ் பியூட்டியில் கலந்துக்கிறாளாமான்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்கன்னு சொல்லி பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் மிஸ் பியூட்டியில் கலந்துக்கிறா. இப்போ வெளிப்படையாக நான் ஒரு திருநங்கைன்னு சொல்லி இந்த போட்டியில் கலந்துக்கிறா. ரேம்போக்கில் நடக்கும்போது இவ ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடுது. எப்படியும் மேனேஜ் பண்ணி அந்த போட்டியிலையும் வின் பண்ணிடுறா. நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான் சொல்லி அவங்க அப்பாவையும் பெருமைப்படுத்தி ரொம்பவுமே சந்தோஷமாக இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.